ஹலோ மேம். கேக்குதா சந்துரு? எஸ் மேம் கேக்குது. தேங்க்யூ. புரிஞ்சுதா நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே எஸ் 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 மேம் எஸ் மேம். நான் போட்டிருக்கேன் மேம், எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. நான் செக் பண்ணல, பட் மெசேஜ் பண்ணிருக்கீங்க பார்த்தேன். ஓகே ஓகே மேம். இன்னும் அப்புறமா செக் பண்ணிக்கிறேன். சாப்டர் 4 வரைக்கும் முடிச்சிருக்கேன் மேம். சாப்டர் 4 வரை கம்ப்ளீட் பண்ணியாச்சா நம்ம? எஸ் மேம். இல்ல நீங்க வந்து சாப்டர் 5லயும் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சாப்டர் 4 வரைக்கும் இருக்க எல்லா சம்ஸையும் முடிச்சிட்டேன். சாப்டர் 5ன்றது பாத்தீங்கன்னா நீங்க அதை இது எடுத்தீங்க தெரியுங்களா, என்ன சொல்றது, சாப்டர் 5 பைத்தான், காமன் டிக்ஷனரி லிஸ்ட் ஸ்டியூபிள்ஸ் சொல்லிட்டு அது இது எடுத்து வரீங்க. ஓகே ஓகே. சோ சாப்டர் 5 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா? எஸ் மேம், முடிச்சிட்டீங்க நீங்க. அதாவது அந்த 4 கேட்டகரியும் முடிச்சிட்டீங்க. மை லிஸ்ட் டிக்ஷனரி வரைக்கும் முடிச்சிட்டீங்க. டியூபிள்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்ப சாப்டர் 6 பார்க்க போறோமா? எஸ். சரிதா? எஸ் மேம். சோ சாப்டர் 6 வந்து ஃபங்க்ஷன்ஸ் பத்தி இருக்க போகுது. ஓகேவா? சோ ஃபங்க்ஷன் பிளஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல வித்தவுட் பேராமீட்டர், வித் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும், எதுக்காக ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே ஓகே. சோ இன்ட்ரோடக்ஷன் டு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட். சோ மேம் சாரி மேம், போதும் மேம். இந்த வீடியோ இன்னும் அனுப்பலாமா? எந்த வீடியோ? ஆமா சந்திரு, நான் உங்களுக்கு மெயில் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆமா மேம், நான் டிசைன் பண்ணல, அது மட்டும் மேம். ஓகே, நீங்க இன்னைக்கு அனுப்பிச்சா மேம் சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. So a function is a block of reusable code that performs a specific task. It helps in code reusability and better organization. So நார்மலா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆக்ஷனை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, பிளஸ் கோடை வந்து ரீயூஸ் பண்றதுக்கு. இப்ப எனக்கு ஒரு இடத்துல அடிஷன் தேவை அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவையுமே 2 வேரியபிள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ப்ராசஸை எழுதாம ஒரு ஃபங்க்ஷனா நான் அந்த ப்ராசஸை டிஃபைன் பண்ணி வச்சுட்டு, அந்த ஃபங்க்ஷன் நேம் எனக்கு தேவையான இடத்துல கால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னால அந்த ஃபங்க்ஷனை ப்ராசஸ் பண்ண முடியும். சோ நான் 4 கோடு திரும்பியும் எழுதாம அந்த 1 லைன்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்னோட கோடையும் ரீயூஸ் பண்ண முடியும், என்னோட ப்ரோக்ராமையும் ஷார்ட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தான் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றப்ப built-in functions, user-defined function அப்படின்னு 2 இருக்கு. சோ built-in functions பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, 5th சாப்டர்ல ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே built-in functions தான். அது தவிர்த்து நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற print வந்து built-in function, then len, max இது எல்லாமே built-in functions தான். ஓகேவா? இதுக்கு எல்லாமே கோட ஏற்கனவே வந்து அந்த லைப்ரரியில இருக்கும். அந்த நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த கோட் வேர்டை மட்டும் காப்பி பண்ணி எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி. சோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். சோ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வரப்ப முன்னாடி டெஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து மஸ்ட். ஓகேவா? சோ டெஃப் அப்படின்ற கீவேர்டு கொடுக்கணும், தென் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு செமி கோலன் வைக்கணும். ஓகேவா? சோ அந்த ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ பாஸ் பண்றோம் அப்படின்னா அது ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். சோ நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே ரிட்டர்ன் வேல்யூ தான் கொடுக்கணும். அந்த இடத்துல நான் பிரிண்ட் யூஸ் பண்ணாம ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவேன். ஏன் ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த இடத்துல ரீயூஸ் பண்ண போறேன் கோட ஒவ்வொரு தடவையும். கரெக்டா? அப்ப நான் வந்து இதுதான் எப்படி சொல்றது, நான் ப்ரோக்ராம் பண்றப்ப உங்களுக்கு சொல்றேன் டீடைலா. ஓகே மேம். ஃபைன். சோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல built-in function, user defined function சொல்லியாச்சு. இத தவிர்த்து lambda and recursive function அப்படின்ற 2 ஃபங்க்ஷனும் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போக போக நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. சோ why use function? reduce code repetition. கோட் ரெபிடேஷனை கம்மி பண்றதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். கோட் ரீடபிலிட்டி, கோட் வந்து நீட்டா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலயும் ரிப்பீட்டட் கோட்ஸ் எழுதாம நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது மூலியமா கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்க போகுது. தென் மேக்ஸ் டீபகிங் ஈஸியர்.
சோ எந்த லைன்ல இந்த ஃபங்க்ஷன்ல தான் எரர் இருக்கு அப்படின்றத என்னால ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்காக தான் நம்ம எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான், பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான்னு 2 தடவை ஒரு கோட் எழுதியிருக்கேன். அதுக்கு பதிலா நான் டெஃப் கிரீட் அப்படின்னு நானே ஒரு ஃபங்க்ஷன் நேம் டிஃபைன் பண்ணி ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஓகே இப்ப என்னோட ப்ரோக்ராம்ல இந்த கோடு ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது. நான் இப்போ ஒரு 10 இடம் தள்ளி 10 கோடு தள்ளி எனக்கு இந்த வெல்கம் டு பைத்தான் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப அந்த இடத்துல நான் கிரீட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வெல்கம் டு பைத்தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே இதை நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு இந்த கிரீட் ஆஃப்ன்றத கால் பண்ணா மட்டும் போதும், என்னால ஆட்டோமேட்டிக்கா அந்த வெல்கம் டு பைத்தான்றத பிரிண்ட் பண்ண முடியும். நான் ஓகே அகைன் அந்த இடத்துல பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான்னு எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே 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 ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா டெஃப் அப்படின்ற வேர்ட் இருக்கணும். அந்த வேர்ட் இருந்தாதான் அது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கும். ஓகே சோ ஓபன் parenthesis க்ளோஸ் parenthesis போட்டுட்டு கோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ ஓகே ஃபங்க்ஷன்ன்றது இப்படிதான் வந்து எழுதணும். சரியா? ஓகே ஓகே ஓகே. சோ டிஃபைனிங் அ கீவேர்ட் நம்ம சொல்லியாச்சு. டெஃப் அப்படின்ற கீவேர்ட் இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், கீழே ஃபங்க்ஷன் பாடி இருக்க போகுது. எந்த விதமான கிளாஸும் இல்லாம நான் நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன் அப்படின்றப்ப இப்படி கால் பண்ணா போதும், ஃபங்க்ஷன் நேமை மட்டும் போட்டு. ஓகேவா? ஓகே இன்னும் கிளாஸ் வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதுவோம். இப்ப நார்மலா வெறும் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். ஓகே ஓகேவா? சந்துரு புரியுது இல்ல? எஸ் இப்ப எஸ் புரியுது. வரைக்கும் நம்ம சிம்பிள் கோடா எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஆமா அந்த கோடுக்குள்ள ஒரு பிளாக் ஆஃப் கோட நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சோ ம் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஒரு பிளாக்க தான் ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு தனி நேம் கொடுக்க போறோம். அது உள்ள என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்ல போறோம். ஓகே அந்த ஆபரேஷன் எனக்கு இன்னொரு இடத்துல தேவைப்படுது அப்படின்றப்ப அந்த ஓகே ஃபங்க்ஷன் நேம கொடுத்து அதை நான் கால் பண்ணிக்குவேன். ஓகே புரிஞ்சுதா? ஓகே ஓகே மேம் ஓகே. ஓகே சோ சிம்பிள் ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர். சோ பேராமீட்டர்ஸே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி எம்டியா இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து நார்மல். இஃப் சப்போஸ் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத பாருங்க. டெஃப் கிரீட் ஆஃப் நேம் அப்படின்னு நான் இங்க ஒரு வேரியபிள் வந்து பாஸ் பண்றேன். பிரிண்ட் ஹலோ, நல்லா பாத்துக்கோங்க, பிரிண்ட் ஹலோ கமா நேம். இந்த நேம நான் இங்க பாஸ் பண்றேன். ஓகே, ஓகே ஓகே இப்ப கிரீட் ஆலிஸ் கிரீட் பாப்னு 2 நேம் நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். சோ ஓகே இப்படி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் பாஸ் பண்ண போறோம் இங்க நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இங்க ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தாச்சு. சோ ஹலோ ஆலிஸ் ஹலோ பாப் அப்படின்னு எனக்கு வந்து இங்க 2 பிரிண்ட் தடவை ஆகும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுவே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொடுத்து இந்த வேல்யூவை ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? 4-5 வேர்ட்ஸ் எழுதணும். நான் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆலிஸ்னு ஒரு தடவை டிஃபைன் பண்ணி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். மறுபடியும் நேம் 1 இஸ் ஈக்குவல் டு பாப்னு கொடுக்கணும். ஏன் வேரியபிள் மேம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஏன் மேம் தடவையும். இல்ல பட் மேம் இன்புட்டும் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டா நேம் கொடுத்துட்டோம். அதை இன்புட் ஒரு எடுத்துக்கலாம். ஏ நேம் தானே ஈக்குவல் டு கொடுக்க முடியும். அதான் மேம் ஏ கொடுத்துட்டேன்னா ஏ ஈக்குவல் டு இன்புட் கொடுத்து ஸ்டிங் வெறும் இன்புட் கொடுத்தா ஸ்டிங்கா தான் எடுத்துக்க போகுது. அப்போ நான் டைப் ஆமா பண்ணிட்டேன்னா பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டேன்னா அது கூட சேர்ந்து வந்துடும் மேம். ஏ கொடுத்தனா பிரிண்ட் ஹலோ கமா ஏ ஆமா கொடுத்துட்டேன்னா இல்ல ஆமா நீங்க இல்ல நீங்க சொல்றது சொன்ன இத மாதிரி கொடுக்கிறதுக்கு இன்புட் கொடுத்துட்டு ஏ குடுக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அப்புறம் நான் பிரிண்ட் என்ன ஹலோ சொல்றேன்னா கமா எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்டா நேம்ஸ் வேணும் அப்படின்றப்ப ஒவ்வொரு தடவையும் நான் போய் அந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. இதுனா நான் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் அங்க பண்ணி வச்சேன்னா அந்த கிரீட கால் பண்றப்ப உள்ள நான் எனக்கு என்ன இல்ல நேம் மேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வெளியே பிரிண்ட் ஆயிரும்ல. எஸ் மேம். இப்போ நான் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் சொல்றது எனக்கு என்ன புரிஞ்சது கேட்கணும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பிராக்கெட்டுக்குள்ள என்டர் த நேம் இல்ல வெறும் ஆக்சுவலி நேம் ஆமா மட்டும் போட்டுறோம்னு ஆமா வச்சுக்கோங்களேன். ஆமா போட்டுறேன். இப்போ அந்த ஏவை வந்து என்ன பண்ணுவோம் பிரிண்ட் ஹலோ போட்டு கமா பார்த்து ஏன்னு போட்டுட்டேன்னா நான் ஏவோட வேல்யூ அது அங்க வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். திருப்பி அந்த ஏவை கால் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஓ ஓகே ஓகேவா? ஓகே ஓகே இது ஓகே ஸ்டோர் ஆயிடும். ஓகே ஆ ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆயிடும். இது எப்போ எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது கால் பண்ணாலே அது எஸ் எடுத்து வந்துரும்ன்றீங்க. ஓகே மேம். ஆமா. So next function with the parameter and return value. இவ்வளவு நேரம் print statement வச்சு பார்த்துட்டு இருந்தோம்.
எஸ் மேம். இப்ப ரிட்டர்ன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சாரி ஃபங்க்ஷன் இல்ல, ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம். சோ ஓகே. டெஃப் ஆட் நம்பர்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி a, b அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப ஓகே. ரிட்டர்ன் a பிளஸ் b அப்படின்னு சொல்லியாச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்றத பாருங்க. இப்ப கீழ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ், இத கால் பண்றேன் நான் இந்த இடத்துல. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ் 5, 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ இந்த 5க்கு வந்து a, 10க்கு வந்து b அப்படின்னு வந்து அசைன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல 15 அப்படின்ற வேல்யூ வந்துருமா? இந்த ஓகே. வேல்யூவை இது இங்க ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் ரிசல்ட் இந்த இங்க ஸ்டோர் ஆகும். இந்த 15 இங்க ஸ்டோர் ஆகி இதை இங்க எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஓகே. சோ எனக்கு நீங்க பாத்துட்டு வாங்க நாளைக்கு. நம்ம ஓகே. இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் பண்றதுக்கும் ரிட்டர்ன் கொடுத்து அதை அகைன் பிரிண்ட் பண்றதுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்துட்டு வாங்க. ஓகே. 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 அப்ப இன்னொன்னு, நீங்க அந்த ஆக்சுவலி ஒரு ஒரு ஆக்சுவலி ஆமா. இது ஏதாவது ஒரு ஃபங்ஷன டிஃபைன் பண்ணாலே நீங்க சொன்னீங்கன்னா டிஃபைன் அது அது சின்டாக்ஸ் என்னன்னா டிஃபைன் அப்புறம் இந்த நேம் போடணும். அது ஓப்பன் ம். பிரேஸ்க்குள்ள போட்டுட்டு அந்த செமிகோலன் போட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன்றது ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ம். ஓகே. பட் மேக்ஸிமம் ரிட்டர்ன் தான் யூஸ் பண்ணோம். பெஸ்ட் பிராக்டிஸ் ரிட்டர்ன் யூஸ் பண்றது. ஓகே அதான் மேம். நான் கேக்குறேன். எதுக்காக நம்ம அங்க ரிட்டர்ன் குடுக்குறோம்? பிரிண்ட்டும் குடுக்கலாம்ல. இந்த பிரிண்ட் ஏ மாதிரி பிளஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்கலாம்ல. நான் ஏன் பிரிண்ட் குடுக்காம ரிட்டர்ன் குடுக்குறேன் அப்படின்னு பாத்துட்டு வாங்க. சரி ஓகே மேம். ஓகேவா? ஓகே. சோ ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் ரிசல்ட் யூசிங் ரிட்டர்ன். சோ அங்க பண்ண அதே ப்ராசஸ் தான். சேம் டெஃப் ஆட் ஆஃப் a, b ரிட்டர்ன் a plus b ன்னு கொடுத்திருக்கேன். இங்க ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் 5, 3ன்னு பாஸ் பண்ணிட்டு இப்ப பிரிண்ட்ல சம் ரிசல்ட் போட்டோம் அப்படின்னா 5 plus 3 8 சம் கோலன் 8 அப்படின்னு வந்து எனக்கு அவுட்புட் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். கரெக்டா? எஸ் மேம். இங்க வந்து ஓகே. 5 + 8ன்னு வரும். இப்போ ஒரே எஸ். நிமிஷம் 5 + 3 8ன்னு வரும். ஓகே. இப்போ இதே ஃபங்ஷன் இப்போ இந்த இப்போ ஆட் a + b இப்போ இந்த ஃபங்ஷன் அந்த ஆட்ன்ற டிஃபரண்ட் அது நீங்க ஆட்ன்ற ஃபங்ஷன் ஆட் பண்ணிருக்கீங்க. டிஃபைன் ம். கோடனால. இப்போ இதே இத நான் அடுத்த சம்ல ஆட் பண்ணும்போது வெறும் ஆக்சுவலி ஆட் பிராக்கெட் போட்டாலே அந்த 5, 3 எடுத்துக்குமா? ஆமா. இந்த இடத்துல நான் 5, 3 தானே கொடுத்திருக்கேன். ஏன்னா ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஆ ப்ராசஸ் எல்லாத்துலயுமே யூசர்ட்ட இருந்து கெட் ஆ பண்ற மாதிரி ஆ பார்ப்போம். ஓகே. ஓகே. அதான் நான் ஏன்னா இத மாதிரி தான் இப்போதைக்கு ஓகே. வந்து ஓகே மேம். சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி. ஓகே மேம். ஓகேவா? ம். ஏன்னா சோ இதையே யூஸ் பண்ண முடியாதுல்ல வேற இடத்துல. ம், ஏன்னா ம். உள்ளுக்குள்ள ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. ஓகே மேம். ஆமா. சோ இங்க பாருங்க. நார்மலா எப்படி வந்து இப்படியும் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கோம். டெஃப் கிரீட் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. நேம் ஓகே. இஸ் ஈக்குவல் டு யூசர்னு ஒரு தடவை அசைன் ஆயிடுச்சு. இப்ப பிரிண்ட் ஹலோ கமாண்ட் நேம்னு கொடுத்து நார்மலா கிரீட்னு கால் பண்ணேன் அப்படின்னா ஹலோ யூசர்னு எனக்கு அவுட்புட் வரப்போகுது. கிரீட் ஆலிஸ்னு கால் பண்ணேன் அப்படின்னா ஹலோ ஆலிஸ் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. சோ ஒரே ஃபங்க்ஷனை 2 விதமா வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு ப்ரோக்ராம். நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர். டிஃபால்ட்டா ஒரு பாராமீட்டர் வேல்யூவும் என்னால பாஸ் பண்ணிக்க ஆ முடியும். நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர்னு. அகைன் அந்த வேர்டை வந்து நான் என்னால ஓவர் ரைட் பண்ணிட்டு ஆலிஸ் அப்படின்ற வேர்டையும் பிரிண்ட் பண்ண வைக்கும். ஓகே மேம். ஒரே நிமிஷம். இப்போ எனக்கு புரியுது. ஆனா இல்ல இது கொஞ்சம் புரியாம இப்போ டெஃபினிஷன் கிரீட்ன்னு போட்டீங்க. நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ அந்த நேம் பிரிண்ட்னு கொடுக்கும்போது அந்த நேம் அடுத்தாண்ட யூசர்ன்ற வேர்ட் யூசர் ஸ்ட்ரிங் வேர்ட் தான் வந்து உட்கார போகுது. அப்போ நீங்க கிரீட்னு கொடுத்தீங்கன்னா வெளியே வரும்போது என்ன வரும்னா சரி ஆமா பிரிண்ட் இல்ல ஹலோ யூசர் அது மட்டும் தான் வரும். ஆனா அந்த ஹலோ அலைஸ் அது எப்படி போட்டீங்க? அது எப்படி வரும்? ஆலிஸ்னு நான் இன்னொரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன். இந்த நேமுக்கு ஆலிஸ் அப்படின்ற வேர்ட பாஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் யூசர்னு பிரிண்ட் ஆயிடுது. அகைன் வந்து ஹலோ ஓகே. ஆலிஸ் அப்படின்னு எனக்கு ஓவர் ரைட் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்ப நான் இந்த ஆலிஸை எடுத்துட்டேன் அப்படின்ட்டு கிரீட மட்டும் நம்ம கால் பண்றோம்னா ஹலோ ஹலோ யூசர் யூசர். மட்டும் தான் எனக்கு அவுட்புட் ஆகும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால ஓவர் ரைட் பண்ணி இன்னொரு அவுட்புட்டும் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஓகே. 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 இப்ப எதுவுமே இல்லன்னா நல்ல குடுக்குற மாரி சும்மா நல்லுன்னு போட்டு வச்சுக்கலாம். இப்ப நான் வேல்யூ குடுத்தேன்னா அந்த வேல்யூ எஸ். வந்து உட்காரும். அது மாரி எழுத வச்சுக்கலாம். எஸ். அது மாரி அசம்ப்ஷன். ஓகே மேம். சும்மா. எஸ். சோ இந்த ப்ராசஸ் புரியுதான்னு பாருங்க. டிஃபைன் மல்டிபிள் x, y ரிட்டர்ன் x அது மேம். x into y. பிரிண்ட் மல்டிப்ளை
இங்க எப்படி கால் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? பிரிண்ட்க்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்க? அந்த வேல்யூ ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணிட்டாங்கப்பா. மல்டிப்ளை கால் கால் பண்ணிட்டாங்க. பண்றாங்க. வேல்யூவும் இந்த போட்டாங்க மாதிரியும் உள்ளுக்குள்ளயே. கால் பண்ணலாம். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இந்த கான்செப்ட் எல்லாம் பாத்துக்கணும். பாத்துட்டு இதுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய பெரிய ஃபங்ஷன்ஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே? இப்பயே இங்க இந்த சம்ல டிஃபைன் மல்டிப்ளை எக்ஸ், ஒய் குடுத்துருக்கீங்களா? இதுக்கு மேலேயே நானு ஆக்சுவலி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இன்புட் இன்டிஜர் இன்புட்ன்னு குடுத்துட்டு, அது மாரி ஒய் இஸ் ஈக்குவல் டூ இன்டிஜர் இன்புட் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த டெஃபினட் மல்டிப்ளை பண்ணனும்னா, யூசர் கிட்ட இருந்து வாங்கி 4, 5 அது அப்படியே போட்டுக்கலாமா? மல்டிப்ளை எக்ஸ், ஒய் அப்படியே போடலாமா? பிரிண்ட் மல்டிப்ளை எக்ஸ், அந்த ஒய்ன்னு வேல்யூவ அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து பாஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? யூசர் மாரி. யூசர்ட்ட இருந்து வாங்குற மாரி யூசர்ட்ட கேட்கிறேன். இருந்து கெட் பண்ணி பிரிண்ட் பண்ற மாரி தானே கேக்குறீங்க? ஆமா மேம். ஆ அப்படி இங்க பண்றோம் அப்படின்னா, அங்க குடுத்திருக்கிற வேரியபிள் நேம் இருக்குல்ல, அதே தான் இங்க குடுக்க பண்றேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சொன்னேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அத இன்புட். இங்க குடுக்கணும். அதான் சொல்றேன். இங்க தான் மல்டிப்ளைல எக்ஸ், ஒய். நான் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை எக்ஸ், ஒய்ன்னு போடுறீங்கல்ல, இங்க அந்த குடுக்குற x, y தான் இங்கேயும் x, yன்னு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க நான் a, bன்னு கூட போட்டுக்கலாம். இப்ப நான் a is equal to 10, b is equal to 20ன்னு போட்டுட்டு, def multiply x, y, return x, yன்னு போட்டுட்டு, இங்க multiply a, bன்னு குடுத்தேன் அப்படின்னா, நான் அந்த a, bக்கு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன்ல, ஓகே. ஓகே. அது வந்துரும்ன்றீங்க. அந்த ஓகே. வேல்யூவை இங்க எடுத்துக்கிட்டு, இங்க பாஸ் பண்ணி, இங்க ரிட்டர்ன் பண்ணி, இங்க அவுட்புட் குடுக்கும். ஓகே. ஓகே. ஓகேவா? ஒரே ஓகே. வேரியபிள் நேம் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த வேரியபிள் நேம கரெக்ட்டா எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுல கான்ஷியஸா இருந்துக்கணும். ஓகே. நம்ம புரியுது. அப்போ இங்க உள்ளுக்குள்ள குடுத்திருக்கிற மல்டிப்ளைன்ற x, y தான் மேலயும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அங்க வேற வேரியபிள் நேம் குடுத்துக்கலாம். ஆனா ஓகே. பாஸ் அண்டர்ஸ்டாண்ட். பண்றப்ப கரெக்ட்டா பாஸ் பண்ணனா, இங்க கரெக்ட்டா அசைன் ஆகி, இந்த இடத்துல ஓகே. ரிட்டர்ன் வந்து இங்க பிரிண்ட் புரியுது மேம். பண்ணணும். அந்த புரியுதா? மல்டிப்ளையோட ஃபங்ஷன் ஆ. என்ன பண்ண போதுன்னா, உள்ளுக்குள்ள குடுக்குற 2 வேரியபிள மல்டிப்ளை பண்ணி குடுக்கணும்ன்றத ம். ஃபங்ஷனா எழுதிட்டோம். அந்த வேரியபிள் ம். எந்த வேரியபிளா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம அவுட்புட்ல கூட அது பிரிண்ட்ல குடுக்குற வேரியபிள் நீங்க அது என்ன வேரியபிளோ அதே வேரியபிள நம்ம கால் பண்ணியிருக்கணும். ஆமா. அப்போ அதான் வேல்யூ வரும். ஓகே மேம். ம். ஓகே. 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 சோ நெக்ஸ்ட் இங்க def calculate a, bன்னு குடுத்தாச்சு. ஓகே சம் மேம். பண்ணனும் a plus b. டிஃபரன்ஸ் பண்ணனும் a minus b. ரிட்டர்ன் சம் 2த்தையும் வேல்யூ, டிஃபரன்ஸ். ஓகே. ரெண்டையுமே ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சோ என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாலே அந்த ப்ராசஸ ஒரு இதுல ஸ்டோர் பண்ணணும். சோ வாவ்! ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு calculate 10,5. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த இத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றேன். இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒரே நேரத்துல பண்றோம். சோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு calculate 10,5ன்னு சொல்லியாச்சு. இப்ப 10,5 அந்த a, 5க்கு சாரி a, bக்கு அசைன் ஆகிட்டு ஓகே. a 10 plus 5ன்னு ஒரு தடவை பண்ணும், 10 minus 5ன்னு ஒரு தடவை பண்ணும். இந்த ரெண்டு ஓகே. வேல்யூ ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகே. 15,5 அப்படின்னு ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகிட்டு ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 15,5 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வரும். புரியுதா? இது புரியுது. ஆனா இது ஈஸியா இருக்கிற ரிசல்ட். ஏன்னா கால்குலேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணா நீங்க எதுவும் டேலாம் போட வேண்டாம் போல. அது அதுவே கால் பண்ணிக்கின்றீங்க மேம். உள்ளுக்குள்ள எல்லா ஃபங்ஷனும் அப்படியே எடுத்துக்கொன்றீங்க. ஏன்னா இப்போ இதுல டெஃபினிஷன் இது அதாவது யூசர் டிஃபைன்ட் தானே. அ அதுதான் மேம். அதுல இல்ல. ஓ! அப்படி ஆ, ஓகே. இல்ல எனக்கு நான் இது அப்படி எடுத்துக்கிட்டேன். யூசர் டிஃபைன்ட் தான். கால்குலேட் 10,5 இங்க என்னோட ப்ராசஸ நான் சொல்லிட்டேன். நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ரிட்டர்ன்ல இந்த ரெண்டையுமே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் ஓ! இப்படி ரிட்டர்ன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் ரிட்டர்ன் பண்றத ஒரு இதுல ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸ்டோர் ஓகே, ஓகே, பண்றதுக்கு இங்க ரிசல்ட்ன்னு குடுத்தாச்சு. இஸ் ஓகே, ஈக்குவல் டு இது எத ஸ்டோர் பண்ண போகுது? இந்த கால்குலேட்டர் ஃபங்ஷன் ப்ராசஸ் பண்ற அந்த அவுட்புட்ட ஸ்டோர் பண்ண போகுது. சோ ஓகே, கால்குலேட் ஆஃப் இங்க வேல்யூ நான் ஏக்கும் பிக்கும் பாஸ் பண்றேன் 10,5 அப்படின்னு. சோ இங்க ஓகே. அசைன் பண்ணியிருக்கிற 10 இந்த பிளஸ் 10ம் 2 5ம் ஏக்கும் பிக்கும் அசைன் ஆகி, இது ஓகே, இங்க ப்ராசஸ் ஆகும், இங்க ப்ராசஸ் ஆகும். ரெண்டையுமே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னனால, ஓகே. 15ம் 5ம் இந்த ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகும். அத நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ பிரிண்ட் பஸ் ஓகே, 15,5ன்னு வந்துரும். ஓகே, ஓகே, புரியுதா? ஓகே, ஓகே. இதுவே நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா, ஆக்சுவலி நம்ம இது வரும்போது சொல்லி பிரிண்ட் ரிசல்ட் குடுக்கும்போது உனக்கு ஆட் வேணுமா, மைனஸ் வேணுமா நம்ம ம், ம், கேட்கும். ம். கேட்டு அது என்ன கண்டிஷன் போய் அப்ளை ஆகி திருப்பி ரிசல்ட் குடுக்கும். பட் இங்க என்னன்னா உள்ளுக்குள்ள எல்லா கண்டிஷனும் ஒரே நேரத்துல அப்படியே குடுத்துருது. டக்கு டக்குன்னு பண்ணி குடுத்துரும். ஆமா. சரிங்க. இப்ப இதுலயே நான் ஓகேவா? சம், டிஃபரன்ஸ், மல்டிப்ளை எதுனாலும் ஆட் பண்ணாலும் எது ரிசல்ட் நான் வேணா குடுத்துட்டேனாலும் பண்ணலாம். எல்லாமே ஆ, ஒரே இதுல வந்துரும்ன்றீங்க. ஓகே, எல்லாமே ஒரே இதுல வந்துரும். ஓகே. ஓகேவா? ஓகே. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நேம் ஏஜையும் ஆக்சுவலி எடுத்துருக்காங்க. ஓகே. நேம் இப்போ பிரிண்ட் நேம் இஸ் ஏஜ் இயர்ஸ் ஓல்டு. ஓகே. அது எத இன்ட்ரோடியூஸ் கால் பண்ண ஏஜ் ஈக்குவல் 25 குடுக்குறாங்க. அப்ப பிரிண்ட் என்ன வரணும்னா, நேம் ஓகே. ஓ அலை நேம் வந்து நேம் ஓகே. நேமுக்கு பதிலா அலைஸ்ன்னு வரும். அலைஸ் இஸ் ஏஜ் இயர்ஸ் ஓல்டுக்கு
Alice is Alice 25 is years 25 years old. ன்னு வரும் ரிசல்ட். ஓகேவா? எஸ் மேம். எப்படி பண்ணிருக்கோம்? நேம் ஏஜ்னு சொல்லியாச்சு. ஓகே ஓகே? மேம். நேமையும் ஏஜையும் இங்க கொடுத்துட்டு இங்க பண்றப்ப ஏஜ் நேம்னு கொடுத்திருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா எது ஸ்ட்ரிங்கோ அத அதுவே எடுத்துக்கும். ஓகே நீங்க உல்டா ஓகே புரியுது மேம். ஓகேவா? இங்க ஓ. நான் பாஸ் பண்ற சேம் நேமை இங்க பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றப்ப ஓகே இந்த ஆர்டரா இடத்துல போடணும் அவசியம் இல்ல. கரெக்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்ணிக்கும். ஓகே. இப்போ ஓகே ஓகே? மேம். SQL எப்படி இருக்கு ஆர்டர் அப்படி அதே ஆர்டர் தான் போடணும் இல்லனா அது ஆ, எடுத்து போடணும். ஆ. இங்க அப்படி கிடையாது. ஆர்டர் எது இருந்தாலும் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே மேம். எஸ். எஸ். ஓகே. சோ ரிகர்சன் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரிகர்சன் ஃபங்க்ஷன்னா பேசிக்கா என்னன்னா a function called by itself is called recursive function அப்படின்னு சொல்லுவோம். ஓ. ஓகேவா? ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அத அதுவே கால் பண்ற மாதிரியான ப்ராசஸ் எழுதுறோம் அப்படின்னா அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இங்க பாருங்க, இதுதான் ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம நான் இங்க கால் பண்ணிருக்கேன். அகைன் அதே ஃபங்க்ஷன் நேம இன்னொரு இடத்துல கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்கா அத கால் பண்ணும். ம். இத நம்ம டீடைலா கடைசியா ஒரு தடவை பார்ப்போம். அப்ப நான் சொல்றேன். இப்போதைக்கு இத கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஓகே? ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் கால் பை இட்செல்ஃப். அதுவே அத கால் பண்ணிக்கிறது தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே? ஃபைன். நெக்ஸ்ட் லாம்டா ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிருந்தோம் இல்லையா? சொன்னீங்க. எஸ் மேம். எஸ். சோ லாம்டா ஃபங்க்ஷன்னா ஒன் லைன் ஃபங்க்ஷன். ஒரே ஒரு லைன்ல அந்த ஃபங்க்ஷனை எழுதி அதுக்கான அவுட்புட்டை என்னால பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். அதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் Okay. எக்ஸாம்பிள் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் கோலன் எக்ஸ் இன்டு எக்ஸ். ஸோ இங்க என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. இல்ல மேம். ஆக்சுவலா அது என்னன்னா ஸ்கொயர்ன்ற ஒரு இது என்ன பண்ணீங்க லாம்டா எக்ஸ்னு கொடுத்துருக்கீங்க. அது எக்ஸ்ன்றது அது இல்ல. அது மல்டிப்ளை கொடுக்கணும். கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அது எக்ஸ் எந்த எக்ஸ்க்கு நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி. அது அதே வேல்யூ திருப்பி மல்டிப்ளை பண்ணும். புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதாவது நான் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு இசட் இப்படி ஒரு ஆப்ரேஷன் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன Okay. பண்றேன், ஏ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அங்க லாம்டா போட்டுட்டு எனக்கு எத்தனை வேரியபிள் இருக்கு? எக்ஸ் ஒய் இசட் மூணு எக்ஸ் ஒய் வேரியபிள் இருக்கு. இசட் 3 வேரியபிள் இருக்கு. செமிகோலன் போட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் லாம்டா எக்ஸ் ஒய் இசட் கோலன் எனக்கு அங்க என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது? எக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணேன். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ ஜெட். ஓ ஓகே. ஓகேவா? சோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டீங்க ஏல போதும். 3 வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஓ ஓகே. ஓகே. ஓகேவா? இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஓ சொல்லுவோம். அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்காம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எஸ். ஓகே. ஓகே புரியுதா? ஓகே. ஓகே. இங்க வேரியபிள் என்னன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இங்க அத என்ன பண்ண போறதோ அந்த ஆபரேஷனை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேம்க்குள்ள வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகே. இது சிம்பிளா தான் இருக்கு புரியுதா? மேம். இது சிம்பிளா தான் இருக்கு. என்ன கால்குலேஷன் உடனே அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் மட்டும் டக்கு டக்குன்னு அப்படியே முடிச்சிடலாம். ஆமா. ஓகேவா? ஓகே. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு மேம் அதெல்லாம் அதெல்லாம் பேசிக் கத்துக்கிறதுக்காக சொல்றீங்க. ஆனா நார்மலா இதை யூஸ் பண்ணுவீங்க. எஸ். ரைட்டுங்களா? ஓகே. ஆமா. ஓகே. சோ நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் அப்படி இப்ப வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் புரியுதா? ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் 2 இருக்கு. ரிகர்சன் ஃபங்க்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லல. லாம்டா ஃபங்க்ஷன் அதெல்லாமே சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர், ஃபங்க்ஷன் வித்தவுட் பாராமீட்டர் எல்லாமே பார்த்தாச்சு. ரிட்டர்ன் மட்டும் ஏன் கொடுக்கறோம் அப்படின்றத பார்த்துட்டு வர சொல்லிருக்கேன் உங்களை. கரெக்ட்டா? கண்டிப்பா. இன்ஸ்டெட் ஆஃப் print y need to give return. ஓகே. எஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாடியூல்ஸ். ஓகே. சோ மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன, என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்கு, நம்ம என்னெல்லாம் இதுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். A module is a file containing Python code that can be imported or used in other program. For example, நான் இப்போ ஒரு கோட் எழுதி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அந்த ப்ரோக்ராம நான் இன்னொரு பைத்தான் ப்ரோக்ராம்ல கால் பண்ண போறேன் அப்படின்னா அதுதான் மாடியூல். ஓகே. லுக் லைக் ஸ்டோர் ப்ரொசீஜர். எஸ். சோ ஸ்டோரேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், நீட்டாவும் பிரசன்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப HTML, CSS, JavaScript எல்லாம் இருக்கு. அப்ப நான் index.html னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அந்த ஃபைல் வந்து என்னோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபைல். அந்த ஃபைல் வந்து யூசர் பார்க்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்ப இந்த இதுக்கு நான் ஒரு கோடு எழுதிட்டேன். சரியா? ஓகே.
அந்த index.html ல இங்க Gmail இருக்கு, இமேஜ் இருக்கு, இங்க வந்து ஒரு ஃபிளாஸ்க் இருக்கு, இங்க வந்து ஆப்போட லாக் இருக்கு. இது இப்படி எல்லாம் நான் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த ஃபைல்ல எழுதியிருக்கேன். இப்ப ஓகே. இத கிளிக் பண்றப்ப எனக்கு இட் என்னோட ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன். ஜிமெயிலுக்குள்ள போகணும் எஸ் அப்படின்ற மேம். லிங்க கொடுத்தோம்னா gmail.js நான் இன்னொரு ஃபைல் எழுதியிருப்பேன் இல்லையா? ஓகே. அந்த ஃபைலோட மாடியூல நான் என்ன பண்ணிருக்கணும்? அப்ப இண்டெக்ஸ்க்குள்ள லிங்க் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். பண்ணிருக்கணும். லிங்க் பண்ணியிருந்தாலே ஓகே. கரெக்டா? அது லிங்க் பண்ணிருப்போம். ம். அந்த கோடு எல்லாமே எனக்கு வேணும்ன்றனால அந்த URL கொடுக்குறோம்ல, எஸ் மேம். அந்த URL தான் இந்த மாடியூல். ஓகே. அதை எப்படி பண்றோம் அப்படின்றத பாருங்க. சோ built in module, user defined module, external module அப்படின்னு 3 இருக்கு. ஓகே. சோ ஓகே. built in moduleனா as usual ஏற்கனவே இருக்கிறத தான் built in moduleனு சொல்ல போறோம். user defined moduleனா நம்மளும் modules create பண்றோம். அது எல்லாமே user defined module. external module அப்படின்றப்ப installed by PIP இந்த numpy, matpylog இந்த மாதிரி இதுக்கெல்லாமே இப்ப அப்படின்னு எக்ஸ்டர்னலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மாடியூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சோ அந்த ஓ. மாதிரி ப்ராசஸ் பண்றது எல்லாமே எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். சோ பில்ட் இன் ஆ. மாடியூல்ஸ், யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ், எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ் அப்படின்னு 3 மாடியூல் இருக்க போகுது. சோ ஓகே. இப்ப எப்படி வந்து ஒரு மாடியூல்ல இன்னொரு இதுல இம்போர்ட் பண்றாங்க பில்ட் இன் மாடியூல்ல அப்படின்றத பாருங்க. சோ 2 விதமா வந்து பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இம்போர்ட் மேத் கொடுத்தாச்சா? ஓகே. இப்ப இந்த மேத்ன்றது ஒரு மேத்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பைத்தான்ல மேத்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னால ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓ. ஓகே. ஹலோ மேம். கேக்குதா? இப்ப கேக்குது மேம், சொல்லுங்க. சோ மேத்த வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எரர் டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிரும். சோ ஓகே. இம்போர்ட் மேத் பிரிண்ட்ல math.square root of 16 math.py அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த புரியுது மேம். 16ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. பையோட டிஃபால்ட் ஓகே. வேல்யூ ஓகே. ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே. 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 சோ இந்த மாதிரி பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த இல்ல மாதிரியும் பண்ணலாம். இல்ல இப்போ மேத்ல சொன்னீங்களா, மேத் டாட் ஸ்கொயர் ரூட், மேத் டாட் ம். பைன்னு. இப்போ மேத்துக்குள்ள என்ன மாதிரியானலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சு, அதாவது அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம், பை எடுத்துட்டோம். இதுலயே கியூப் ரூட், மேபி ஸ்கொயர் ரூட்னா கியூப் ரூட் அந்த மாதிரி இருக்கும். இது இல்லாம நம்ம வேற என்னெல்லாம் ஃபார்முலா, எல்லா ஃபார்முலாவும் இருக்குமா? எல்லா ஃபார்முலாவும் இருக்குமா? இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது ஆமா இருக்குமா? ஆமா ஏன் சொல்றேன்னா எல்லாம் இப்போ பண்ணலாம். ஆ மேத்ன்ற கீவேர்ட் போட்டோம்னாலே அதுல என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் அந்த ப்ரோக்ராம். ஓ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒண்ணு வேண்டாம். இப்போ நான் ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் எல்என்டிபி சொன்னோம். சரி, வெறும் எல்என்டிபின்னும் போது அப்போ மேக்ஸ் அதுக்கெல்லாம் டாட் ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸ். இப்ப அதுதான் கேட்குறேன், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்? சோ இந்த மேத் மாடியூல்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஃபேக்டோரியல் இருக்கு, ஃப்ளோர் டிவிஷன் இருக்கு, ஓ. ஜிசிடி, ஆ. எல்சிஎம், ட்ரங்கேட், ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் ஜிசிடிக்கு ஒரு ப்ரோக்ராம் ஓவராலா எழுதுறதுக்கு பதில். ஓகே. sin theta, cos theta, ஓ, tan இதெல்லாமே theta, இருக்கு. ஓகே. பவர் ஆஃப், ஸ்கொயர் ரூட், லாக். சோ எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ மேத் மாடியூல் ஃபங்க்ஷன்ஸ்னு போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். ஓகே. ஓகே. ஓகேவா? அந்த இங்க இருக்குல்ல அதோட லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுதா? ஓகே. ஓகே. ஃபேக்டோரியல், ஜிசிடி, எல்சிஎம், பெரிமீட்டர், சீலிங், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், அரித்மெட்டிக், ஃப்ளோர் டிவிஷன், மாடியூல்ஸ், ட்ரங்கேட் இது எல்லாமே நம்ம ஓவராலா யூஸ் பண்ண மாட்டோம். இது ஓகே. ஓகே. எல்லாமே புரியுது, பெரிய புரியுது, பெரிய புரியுது. கால்குலேஷன்ஸ் ரிசர்ச்க்கு யூஸ் பண்றது. சோ பேசிக்கா நமக்கு தெரியற ஒரு 2 இதுக்கு வந்து நான் வந்து ஓகே. எக்ஸாம்பிளா உங்களுக்கு இங்க ஓகே. கொடுத்திருக்கேன். ஓகே. ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். சோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே. ஆர்எல்ஸ் from math ஓகே. import square பைன்னு போட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து இப்படியும் பண்ணலாம். ஓ, ஓகே. ஓகே. இப்போ ஓகே. ஓகே. இப்போ நீங்க இம்போர்ட் மேத்ன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ் லைப்ரரி, மேத்ன்றது சும்மா சொல்றோம். ஒரு லைப்ரரி மாதிரி, ஒரு மாடல் லைப்ரரி மாதிரி, அந்த லைப்ரரியில இருந்து இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்க கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்க ஆமா. வந்து சொல்றீங்க. இப்போ நான் இத இம்போர்ட் மேத் இப்போ ஏன்னா இம்போர்ட் மேத்ன்னு போட்டு ஒவ்வொன்த்துக்கும் நான் சரி ஃப்ரம் மேத்ன்னு போட்டு அதில என்னென்னலாம் பண்ண போறோம் அத மட்டும் எடுக்கிறதுக்கு பதிலு, இப்போ நான் ஃப்ரம்ன்னு ம். எடுத்துட்டேன்னா, ஃப்ரம் ஸ்கொயர் ரூட் பேயும் எடுத்துட்டேன்னா, இதுக்கப்புறம் வேற எதுவும் எடுக்க முடியாதா மேம்? அடுத்த வாட்டி? எடுக்க முடியாது. நான் ஆ என்ன பண்ணி மேத்ல இருந்து இம்போர்ட் எத மட்டும் பண்ண சொல்றேன்? இது 2 மட்டும் தான் இது 2 பண்ணியிருக்கீங்க. அதனால மட்டும் தானே பண்ண சொல்றேன். அப்ப இது ஆ 2 மட்டும் தான் வரும். எனக்கு எல்லாமே வேணும்னா இம்போர்ட் மேத்ன்னு குடுத்தா போதும். ஓகே. இப்போ இம்போர்ட் மேத் மட்டும் போடுறதா? இல்ல இது மாரி ஃப்ரம் மேத் இம்போர்ட்டும் போட்டனா, அது எது சீக்கிரம் என்ன சொல்றது? ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணீங்கன்னா தேவையான அளவு யூஸ் ஆகும். ஓ! எஸ் மேம். எஸ் தட்ஸ் ஆல். இப்படி பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே இது இம்போர்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகே மேம். ஓகே. ஓகே. ஒரு மேத் ஆப்பரேஷனே ஃபுல்லா நான் ப்ராசஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்க இம்போர்ட் மேத்னு யூஸ் பண்ணிக்க போறாங்க. இல்ல ஓகே மேம். எனக்கு ஓகே மேம். குறிப்பிட்ட மேத் ஆப்பரேஷன் தான் என்னோடதுல இருக்க போகுதுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்கொயர் ரூட் 5 யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஓகே. சோ இங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? கிரியேட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் யூசர் டிஃபைன்ட் மாடியூல். சோ ப்ரீ டிஃபைன்டுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன்ட் எப்படி பண்ணிருக்கோம்னு பாருங்க. இங்க நான் என்னோட ஃபைல்ல my module.py அப்படின்ற ஃபைல் நேம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த ஃபங்க்ஷனை. இங்க ஓகே. def greet name return hello plus name def add a comma b return a plus b ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சாச்சு இந்த மாடியூல்ல. கரெக்டா? ஓகே மேம். இப்ப ரீட்ன்னு ஒண்ணு, ஆட்ன்னு ஒண்ணு. இன்னொரு ஓகே. ஃபைல் ஓகே. இன்னொரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. 3 இது டெலைஸ் ஒரு ரீட் பை ஃபைல் கமா 3. கிரியேட் பண்ணி அண்டர்ஸ்டுட். வச்சாச்சு. அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டுட். ஓகே. இன்னொரு ஃபைல் ஓபன் பண்றோம். அந்த ஃபைல்ல இந்த இந்த மாடியூல மாடியூலை நான் இம்போர்ட் இம்போர்ட் பண்றேன். பண்ணிக்க. ஓகே. இம்போர்ட் மை மாடியூல்னு கொடுத்துட்டு print ஓகே. my module dot greet off இங்க இருந்து நான் வேல்யூ என்ன பண்றேன்? ஒரு ஓகே. ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு புரியுது. ப்ரோக்ராம் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போறேன். ஓகே. சோ ஓகே. greet alice add 5,3 இங்க பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவீங்க? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவீங்களா? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவீங்களா? இதுதான் இம்போர்ட் பை போர்ட்டல் தான் ரன் பண்ணுவேன். ரன் பண்ணுவேன். ஆஹ் ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இது அந்த மாடல்ல போய் கால் பண்ணி அந்த அந்த ஃபங்ஷன போய் கால் பண்ணி அந்த ஃபங்ஷன்ல இருக்க வேல்யூ மட்டும் எடுத்து இங்க கொடுக்க போகுது நம்மளுக்கு. புரியுதா? எஸ், சோ எஸ். புரியுது மேம். 2, 3 ஃபங்ஷனோட ப்ராசஸ என்னோட இந்த ஃபங்ஷன்ல இருந்து நான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஓகே. இம்போர்ட் போட்டுட்டு என்னோட ஃபங்ஷன் நேம நான் இங்க கால் பண்ணேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா அந்த அதுல இருக்கிற ஃபங்ஷன் எல்லாத்தையுமே கால் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ இதுதான் ஓகே. யூசர் டிஃபைன்டு மாடியூல். புரிஞ்சுதா? ஓகே. 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 2ம் சேம் தான். அது ஏற்கனவே அதுவே பில்ட் பண்ணியிருக்கு. இது நான் பில்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அது கால் பண்றேன். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி மேத் பைத்தான்ல வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆ. பார்த்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேத் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஓகே மேம். ரேண்டம் அப்படின்ற இன்னொரு மாடியூல் இருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டம் நம்பர்ஸ ஜெனரேட் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ரேண்டமா ஏதாவது ஒரு சாய்ஸஸ் கேம்ஸ்ல நம்ம பார்ப்போம்ல 1 2 3 4 5ல ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி கொடு. இதுல இந்த சாய்ஸ வந்து செலக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி இடத்துல இந்த ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணுவோம். டேட் ஓகே. டைம் மாடியூல் வந்து எஸ். அன்னைக்குரிய டேட் அன்னைக்குரிய ஓகே. டைம் இப்ப டைம் என்ன அப்படின்றத வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு டேட் டைம் மாடியூல் யூஸ் ஆக போகுது. ஓஎஸ் அப்படின்றது நம்மளோட டிரைவ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. சிஸ் ஓகே. அப்படின்றது சிஸ்டம் ஸ்பெசிபிக் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நம்ம சிஸ்டம் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு என்னென்னன்றத சொல்றதுக்கு சிஸ் அப்படின்ற மாடியூல். தென் டைம் அப்படின்ற மாடியூல் வந்து ஸ்லீப் அண்ட் டைம். அப்போதைக்கு டைம் என்ன, தென் இவ்வளவு நேரத்துல என்னோட சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இந்த டைம் அப்படின்ற மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஓகே. இங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து மேத் மாடியூலுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். புரியுதான்னு பாருங்க. ஓகே. பிரிண்ட் மேத்ஸ் ஸ்கொயர் ரூட் 16 போட்டீங்கன்னா ஆகஸ்ட் 4. பவர் ம், பவர் ஆஃப் 2 பவர் ஆஃப் 3 2 பவர் 3 2 into 2 into 2 போடும்போது 2 2 4 ம், 8 வரும். மேக்ஸ் ம், ஃபேக்டோரியல் ஆஃப் 5 ஃபேக்டோரியல் 5 1 into 2 into 3 into 4 into 5 பண்ணும்போது மல்டிபிள் பண்ணி அதை மேக்ஸ் சொல்றது. ஓகே. இம்போர்ட் மேக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பண்ணிட்டீங்க. பை ஏற்கனவே என்ன போட்டுருக்கேன் மேம்? சைன் 30. ஓகே. இல்ல மேம். இப்போ இது ஓகே. ரேடியன் அப்படின்றது டிகிரி வேல்யூ மென்ஷன் பண்றதுக்கு ரேடியன் அப்படின்னு கொடுப்போம். சோ இந்த 30 ரேடியனை வந்து நம்ம சைன் தீட்டாவா மாத்துறதுக்கு மேத்ஸ் சைன் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஓ பண்ணிடுவோம். சைன் 30 1/2 அதுதான் இங்கே 0.5 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓ இந்த புரியுதா? டீட்டா ஓகே. சைன் டீட்டா அது டீட்டான்றது இங்கே வேல்யூ தீட்டா இங்கே வேல்யூ மென்ஷன் போகிறதுக்கு பண்றது. பதில் மேத் டாட் ரேடியன்ஸ் 13 போட்டிங்கன்னா டிகிரி மென்ஷன் போடணுமா? ஓகே. ம். இப்போ 45 போட்டிங்கன்னா 1/√2
டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். ஓகே மேம். பார்க்குறேன், செக் பண்ணுறேன் மேம். ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல மேம். ஆக்சுவலி இம்போர்ட் மட்டும் அந்த வேர்ட் மட்டும் போட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் அந்த ஆமா, அந்த மாடலோட நேம் போடணும். நேம் போட்டு என்ன ஆமா. இத பண்ண போறோன்றத போட்டு அந்த வேல்யூ எனக்கு போட்டீங்கன்னா, அது அவுட்புட் குடுத்துற ம். போகுது டக்கு டக்குன்னு. ஓகே மேம். ப்ராசஸ் பண்ணி குடுத்துரும். சோ இது பாருங்க சாய்ஸ். ரேண்டம்னு பார்த்தோம் இல்லையா? எஸ் ஜெனரேட் மேம். எஸ் ரேண்டம் மேம். வேல்யூஸ். இப்ப ரேண்டம் டாட் ran int of 1,10 கொடுத்தோம்னா இந்த 1,10ல இருக்கிற ரேண்டம் நம்பர்ஸ் ஏதாவது எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ரேண்டம் இன்டிஜர் பிட்வீன் 1 and 10. 1ல இருந்து 10 ஓகே குள்ள மேம். ரேண்டமா ஏதாவது ஒரு ரேண்டம் இன்டிஜர் எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ரேண்டமா எத்தனை வரைக்கும் கொடுக்கும்? அது எனக்கு புரியல. இப்ப ரேண்டம்னு 1 to 10 கொடுத்தீங்கன்னா 1ல இருந்து 10க்குள்ள பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்கு. 1 to 10னா 1 இருக்குப்பா. நம்பர். இத ஒண்ணு தான் கொடுக்குன்றீங்க. ஆ ஓ! அதான் கேட்கிறேன். ரேண்டமா ஏதோ இப்போ ஓகே. இப்போ நான் இப்போ வேல்யூ எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி, அது ரேண்டமா அதுக்குள்ள இருக்க ஏதாவது ஒரே நம்பர் மட்டும் தான் ம் கொடுக்கும். ம் ஆமா. ஓகே. ஓகே. print random dot choice apple banana cherry. ம். ம். நம்ம ஓகே. ஓகே. கொடுத்திருக்கிற சாய்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ரேண்டமா எடுத்துட்டு வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே. 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 இதுலயே ஒண்ணு தான் Then வரும். ஆனா ஏதாவது ஒண்ணு கொடுக்கும். ஓகே. yes. தேங்க்ஸ். ஆமா. random dot uniform 1,5 இதுக்குள்ள 1ல இருந்து 5க்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு float வேல்யூ எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நாங்க உள்ள கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, வெறும் இன்டிஜர் கொடுத்திருக்கோம். வரும்போது ஃப்ளோட் அப்படின்னா எனக்கு வேல்யூ வருங்களா? ஏன் வராது? இது எல்லாமே லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தானே. ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே ஓகே. மேம். ஓகே. சோ நெக்ஸ்ட் random dot sample range 1,100ல 5 நம்பர்ஸ் எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணு. ஷஃபிள்ஸ். ஓகேவா? 5 நம்பர்ஸ் எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஓ. random dot sample is a function. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரேஞ்ச்ல 1ல இருந்து 100 நம்பர்ஸ்ல 5 நம்பர்ஸ் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து ரேண்டமா பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு இந்தது. நீங்க கேட்டீங்கல்ல இங்க வந்து எத்தனை நம்பர் பிரிண்ட் பண்ணணும்? இங்க ஒண்ணுதான் பிரிண்ட் பண்ணணும். நம்ம சாம்பிளும் ரேஞ்சும் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். இத்தனை நம்பர் எனக்கு எடுத்துட்டு வா. நான் இப்ப இங்க 10 கொடுத்தேன்னா 10 எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். 20 கொடுத்தேன்னா 20 பிரிண்ட் பண்ணும். 30 கொடுத்தா 30 பிரிண்ட் பண்ண போகும். நான் இங்க என்ன கொடுக்கறனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வெளியே எடுத்துட்டு வந்து அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே. 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 நெக்ஸ்ட் random dot shuffle 1 2 3 4 5 வந்து 4 2 3 ஏதாவது அதுக்குள்ளேயே வந்து ஷஃபிள் பண்ணி பிரிண்ட் பண்ணி. ஓகே. ஓகே. மாத்தி பிரிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? numbers equal to 1 2 3 4 5 கொடுத்திருக்கேன். random dot shuffle numbers னு சொல்லியாச்சு. சோ இந்த நம்பர்ஸ் ஷஃபிள் பண்ணி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணனும்னு சொல்றேன். 3 1 5 2 4ல பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆர்டர் வந்து எப்படி வேணா வேரி ஆகலாம். இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்லை. புரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். கேப்சா யூஸ் பண்ணலாம். கேப்சா ஆமா. மாதிரி ரேண்டம் அது கேப்சா கொடுத்தீங்கன்னா அது யூஸ் மாதிரி வந்துட்டே பண்ணலாம். ஜம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே ஜம்பிள் மேம். லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். வேர்ட்ஸ் நிறையக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. சோ இது வந்து டேட் அண்ட் டைம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு டேட் டைம்னு இம்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னா datetime.datetime.now இப்ப இருக்கிற டேட்டையும் டைமையும் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்றதுக்கு, தென் இன்னைக்குரிய டேட்டை பிரிண்ட் பண்றதுக்கு, தென் அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஆர்எல்ஸ் 10 நாள் கழிச்சு எனக்கு என்ன டேட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இந்த டேட் டைம் மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. datetime.date.today. Okay. Okay. datetime.now date. Okay. Today date one. Okay. நெக்ஸ்ட் போமா? எஸ் மேம். டவுட் இருக்கா? இல்ல டவுட் இருக்குதுன்னா இல்ல எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே. அத கால் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அத கொஞ்சம் அப்படியே எது மாதிரி ஐட்டம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இது நான் உங்களுக்கு அனுப்புவேன். சப்போஸ் இந்த டேட் டைம் மாடியூல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இங்க போயிட்டு டைப் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஓகே. வந்துரும். எஸ். ஓகே. அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. என்னென்ன லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி எல்லாம் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். ஓகே. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஓஎஸ். நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட நேம் என்ன, கரண்டா நம்ம எந்த டைரக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
நம்மளோட லிஸ்ட் டைரக்டரி நேம் என்ன, எதையாவது டெலீட் பண்ணணுமா, சோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல பிரிண்ட் OS டாட் நேம் போட்டு இப்ப நான் போடுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட லேப்டாப்ல நான் இத போட்டேன்னா, என்னோட லேப்டாப்ல என்ன வெர்ஷன் இருக்கோ அது வந்து காட்டுன்றீங்களா? நீங்க என்ன விண்டோஸ் யூஸ் பண்றீங்களா, லினக்ஸ் யூஸ் பண்றீங்களா, இல்ல. இல்ல யூனிக்ஸ் மேம். யூஸ் பண்றீங்களான்னு இப்போ இம்போர்ட் OS இப்ப நான் போட்டுட்டேன்னா, நான் அந்த அந்த IDEL லைப்ரரிக்குள்ள அதுதான் உள்ள அத ஒர்க் பண்ண போறேன். அப்ப அந்த IDEL லைப்ரரி எதுலக்குள்ள ஒர்க் ஆகுதோ அதோட காட்டுமா? அந்த சர்வரோட காட்டுமா? ஆமா இல்ல ஆமா என்னோட என்னோட மெஷினோடது காட்டுமா உங்க மேம்? லேப்டாப்போட இன்ஃபர்மேஷன். ஓ! ஓகே. ஏன் கேட்கிறேன்னா, ஓகே புரியுது. ஆஹா. எனக்கு ஓகே. புதுசா வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப எம்கே டைரக்டரி அதோட ஃபோல்டரோட நேம் என்ன அப்படின்றதையும் நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா. ஓகே. கரெக்டா நான் என்ன டைரக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு os.getcwt கரண்ட் ஓகே. ஒர்க்கிங் டைரக்டரி. டைரக்டரி. ஓகே. இங்க வந்து நியூ டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு எம்கே டைரக்டரி. ஓகே. இங்க எத்தனை டைரக்டரி என்னோட இதுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஸ்ட் டைரக்டரி. ஓகே. இப்ப நான் கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டரை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா RM ரிமூவ் டைரக்டரி. ஓகே. 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 ஏதாவது ஒரு டைரக்டரியை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைரக்டரியோட நேம் இங்க கொடுத்துட்டோம்னா அது அங்க டெலீட் ஆயிடும். ஓகே. ஓகே. இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு திங்க் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல. அந்த திங்க் பண்ணல மேம். நான் என்னன்னா OS இருக்குல்ல, இப்போ நான் வந்து IDEL சொல்லிட்டு ஆக்சுவலி அது ஒரு டூல். அந்த டூலுக்குள்ள ரன் பண்ண போறேன். அப்போ நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, அந்த டூலோட வெர்ஷன் அந்த சர்வர் இருக்கும்ல, அது சர்வரோட இது வந்து சொல்லுமா? இல்ல நம்மளது சொல்லுமா யோசிச்சுட்டேன். வேற இல்ல மேம். இப்போ நீங்க சொல்றது நான் நம்மதான் சொல்லும். ஓகே. ஓகேவா? இது சிஸ்டம் பத்தினது. ஓகே. நம்மளோட சிஸ்டம்ல இப்ப என்ன பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த ஆப்பரேட்டிங் என்ன பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த கோடை வந்து எனக்கு எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா sys.exit கொண்டா எக்ஸிட் ஆயிடும். ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே. as usual டைம் போடுதான். கரண்ட் டைம் என்ன, கரண்ட் டே டைம் என்ன, டைம் ஸ்டாம்ப் எப்ப டைம் என்னோட ஸ்டாம்ப் சிஸ்டம் டைம் வந்து ஆஃப் ஓகே. ஆகணும், ஓகே. இது அது எல்லாத்தையும் ஓகே. சொல்றேன். மோஸ்ட்லி டேட் டைம் ஸ்டாம்ப் டுடே அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆமா. நிறைய ஓகே மேம். செக் பண்றதுக்கு பார்க்கிறதுக்கு. இந்த கோட்ல நான் உங்களுக்கு தரேன், நீங்க ரன் பண்ணி பாருங்க சரியா? ஓகே. ஓகே. சோ இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் among 3 பண்ணி numbers. If numbers இப்ப even or வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து நார்மலா பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா மேம். ஈவன் ஆட் ஓகே. ஓகே. இப்ப இதெல்லாம் ஓகே. ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணணும். ஓ. எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி ஓகே. எத்தனை எல்லாமே முடிச்சிட்டீங்களா? 6 சாப்டர்ஸ். 4 சாப்டர் மேம். 4 சாப்டர் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். ஓகே. இதெல்லாம் பண்ணிருக்கேன் மேம். அது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இது நம்பர் பிரைம் நம்பர் யூஸ் பண்ணி அத ஓகே. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சரியா? ஓகே. ஓகே. ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அதெல்லாம் கூட ஓகே. அதெல்லாம் ஒண்ணுல மாடல் யூஸ் பண்ணி டிவைட் பை 2 இஸ் நாட் ஈக்குவல் 0. அடுத்து நம்ம பார்க்க போறது இது எல்லாமே சும்மா சாம்பிள் சந்துரு. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸா நம்ம பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர் போவோம் இல்லையா? 7th சாப்டர் பைத்தான். நல்லா இருக்கு மேம். ஓகே. ஜாவா சாரி அது. மேம் அப்ப இன்னொன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஆக்சுவலி டேட்டா அனலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, பவர் BI, டேப்லூ 2ம் ஃபுல்லா நிறைய ஃபங்ஷன்ஸ் நிறைய மெஷர்ஸ்லாம் இருக்கும். ஆனா என்ன சொல்றது? நீங்க ஆக்சுவலி டெய்லி யூசஸ் போகும்போது அது மோஸ்ட்லி எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ரியல் கேஸ்ல. அது எது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அத மாரி இங்கேயும் அத மாரி எதாவது இப்ப சொல்றீங்க எல்லாத்தையும் இது பண்ண மாட்டோம். அது ரியல் கேஸ் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும்ல? ஆமா. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. இப்போதைக்கு நம்ம பேசிக் எல்லாமே எதுக்கு படிக்கிறோம்னா, இங்க எங்க இதெல்லாம் நான் எடுத்து போட்டு யூஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் ஒரு ஃபங்ஷனை டிஃபைன் பண்ண முடியணும்.
இஃப் ஓகே. சப்போஸ் இந்த ப்ரோக்ராம பத்தின ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராமே நான் நெட்ல சர்ச் பண்றேன்னா, அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியணும்ல. எஸ், எஸ், ஓ! எஸ், எஸ் மேம். இப்படியெல்லாம் நம்ம கால் பண்ணலாமோ! அப்படின்றத வந்து நம்ம அங்க போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்க கூடாது. ஓகே, ஓகே இப்படியெல்லாம் மேம். பண்ணலாம் அப்படின்ற ஆர்டர் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஓகே. அதுக்காக ஆ இது எல்லாமே சும்மா குட்டி குட்டி ஓகே, ப்ராசஸ். ஓகே. சோ இப்போ ஓகே. இதுக்கப்புறம் நம்ம இங்க பண்றோம்ல, இது எல்லாமே சின்ன சின்னதா தான் இருக்கும். இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்க்குள்ள போயிட்டோம்னா தான் நம்மளோட மெயின் ப்ரோகிராமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்ப வரைக்கும் இது எல்லாமே நம்ம பார்த்தது எப்படி டிஃபைன் பண்ணணும், என்ன பண்றோம். இங்க ஓ பாருங்க. இங்க ஒரு ஃபங்ஷன் இருக்கு. செல்ஃப்ன்ற வேர்ட் இதெல்லாம் இப்ப பார்த்தா புரியுதா நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு? எஸ். எல்லா டிஃபரெண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ இப்போ ம். எனக்கு தெரியுது எல்லாத்தையும் டிஃபைனா ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அத கால் பண்ணியிருப்பீங்கன்னு. டெஃப்ன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ்ன்ற இதுக்குள்ள போயிட்டோம்னாலே, அங்க உள்ள ஃபுல்லா ஆப்ஜெக்ட்ட வச்சு கால் பண்ணுவோம். ஒரு ஃபங்ஷன் ஆப் கிளாஸ்ன்ற நேம் வந்துருச்சுனாலே, அங்க கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஃபங்ஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம் இந்த கான்செப்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஓகே, இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக்கா ஒரு ஃபங்ஷனோட ஸ்ட்ரக்சர் உள்ள ஓகே, என்னென்ன அந்த ஓகே, ப்ரோகிராம்க்குள்ள ஓகே, ஓகே, இருக்குன்றத ஓ படிச்சிருக்கீங்க. ஓகே, 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 ஓகே. புரியுது மேம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்க்க போறது மெயினா நம்ம கான்செப்ட்குள்ள போவோம். ஓகே, ஓகே, சரியா? இது எல்லாமே பேசிக் அவ்வளவுதான். ஓகே. ஓகே. சோ நான் இந்த பிபிடி உங்களுக்கு அனுப்பிடுறேன். மேம் நீங்க ஓகே மேம். நெக்ஸ்ட் இத உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு நம்ம 7th சாப்டர் பார்ப்போம். சரியா? ஓகே மேம். மேம் அப்படியே வீடியோ எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்ருங்க மேம். சரி அனுப்பிடுறேன் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு. தான் வீடியோ தான் வீடியோ இன்னைக்கு தான். இல்லைன்னா நாளைக்குள்ள உங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிருந்தேன். இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். சரி ஓகே, ஓகே. பரவால்ல, பரவால்ல ஓகேவா? மேம். ஓகே, ஓகே மேம். ம். மெயில் ஐடி நான் உங்கள்ட்ட உங்களுக்கு இருக்குல்ல மேம்? ஷூரா அது அது அனுப்பிடுறேன். அதுக்கு அனுப்பிச்சு மெயில் விட்ருங்க. ஐடி இருக்கு. இதுல தானே சென்ட் பண்ணிருக்கீங்க குரூப்ல. ஆமா மேம். ஓகே நான் அனுப்பிடுறேன். இந்த 2 டேஸ்ல நம்ம வந்து சாப்டர் 7 கிளியர் பண்ணிடலாம். ஓகே மேக்ஸிமம் மேம். இந்த மந்த்க்குள்ள நான் உங்களுக்கு முடிக்க ட்ரை பண்றேன். ஆர் எல்ஸ் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, ஓகே, ஓகே மேம். ஓகே, ஓகே ஓகே. மேம். ப்ராப்ளம் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். எனக்கு ஆக்சுவலி ஓகே. இதுவரைக்கும் ஓகே. இதுவரைக்கும் அந்த லீவ்ல யூஸ் பண்ணி வயல் வரைக்கும் ஃபுல்லுத்தையும் அந்த 4 சாப்டர் வரைக்கும் முடிச்சுட்டேன் ம். மேம். இதுக்கப்புறம் ஆனா மேக்ஸிமம் நமக்கு லீவ் எதுவுமே இல்ல. ரிபப்ளிக் டே லீவ் வருது. இந்த எஸ் மேம். ஃப்ரைடே வேணா உங்களுக்கு லீவ் இருக்கும். ம். ஏன்னா உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா நீங்க கிளாஸ் இருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுக்க சொன்னீங்களா மேம் அப்பனா? சாட்டர்டே கிளாஸ் இருக்கு இந்த வீக்ல. சாட்டர்டே அன்னைக்கு எனக்கும் கிளாஸ் அந்த இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு ஓகே. கிரெடிட்ல இருக்கு மேம். உங்களுக்கு இருக்கா? எஸ் மேம். பவர் ஆப்ஸ் பவர் ஆட்டோமேட். டைமிங்? காலையில தான் மேம் எனக்கு 10:00. காலையிலயா? ஓகே, ஓகே. சோ ஈஸியா இருக்கா பவர் ஆப்ஸ் படிக்கிறது? இன்னும் போல மேம். இதுக்கப்புறம் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறேங்க மேம். ஓகே, ஓகே, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஷூர், ஷூர். தேங்க் யூ மேம். ஆனா நீங்க ஓகே. இப்போ ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் நல்லா நல்லா புரியுது. நீங்களே எடுத்தா கூட நல்லா இருக்கும் மேம். நான் பவர் ஆப்ஸ் வந்து இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப நீங்க உங்களுக்கு சோ தெரியுமா அப்ப உங்களுக்கு? இல்ல எனக்கு பேசிக் தான் பவர் ஆப்ஸ் தெரியும். நானும் இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அந்த இதுக்குள்ள போகல. ஏன்னா நீங்க இருக்குது நல்லா புரியுது மேம். அதான் தான் கேட்கிறேன். ம். ம். இல்ல நீங்க மேபி வேற ஃபியூச்சர்ல நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. அதான் நீங்க வேறலாம் எது எடுக்குறீங்க? அத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன கிளாஸ்ன்னு அத கேட்டு நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க இப்ப நான் எடுக்கிறது வந்து ஜாவா, ஸ்ப்ரிங் பூட். நான் பேக் எண்ட் ஃபுல்லா கவர் பண்றேன். பேக் எண்ட்னா எஸ்கியூலும் பேக் ஜாவா, எண்ட்ல வரும். ஸ்ப்ரிங் பூட், எஸ்கியூஎல். ஆமா. ஓ! எஸ்கியூஎல், ஸ்ப்ரிங் ஓ! பூட். ஸ்ப்ரிங் பூட் அது போல கேள்விப்பட்டதே இல்ல மேம். ஜாவாக்கு ஸ்ப்ரிங் பூட் தேவை. இல்ல நம்ம அதான் சொல்றேனே. பைத்தானுக்கு வந்து பைத்தானுக்கு படிக்கிறோம்ல, பைத்தான் டேட்டாபேஸ் படிக்கிறோம்ல. ஆமா மேம். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு ஆப் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு. ஜாவா ஓ! வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பெரிய லெவல்ல ப்ராசஸ் பண்றோம். பேங்கிங் அப்ளிகேஷன் செக்யூரா பண்றதுக்கு. இந்த மாதிரி ஓகே. இதுக்கெல்லாம் ஸ்ப்ரிங் பூட்ன்ற இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் தேவை. ஓகே. ஜாங்கோ இருக்குல்ல பைத்தானுக்கு. பைத்தானுக்கு ஜாங்கோன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கே நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கேள்விப்பட்டுருக்கேன் மேம். மாதிரி அந்த பேர ஆ, மட்டும் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா தெரியாது. ஆ. சோ பைத்தானுக்கு ஜாங்கோன்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜாவாக்கு ஸ்ப்ரிங் பூட்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஓகே. ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ப்ராசஸ் எப்படி இன்னும் சிம்பிளா பண்ணலாம் அப்படின்ற இன்னொன்னு மேம். மாதிரி. ஃப்ரேம் ஒர்க் ம். சொல்றீங்களே, பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லாம்டா அந்த இதுதானே யூஸ் பண்ணுவோம். லாம்டாவா? ஏதோ ஒண்ணு இருக்கு மேம். சொன்னாங்க. தெரியல மேம். இப்ப பைத்தான ஜாங்கோவோட பார்த்தோம் அப்படின்னா, பைத்தான் கோடு உங்களுக்கு இப்ப நார்மலா இருக்குல்ல. இந்த எஸ் மேம். கோட் எல்லாமே. இதெல்லாமே நம்மளோட ப்ரோகிராம் கோடு மாதிரி இருக்கு. அதுல இப்ப ஸ்ப்ரிங் பூட், ஜாங்கோ அப்படியே வச்சுக்கோங்க. அது எல்லாமே ரிசர்ச் ரிலேட்டடா வரும் பைத்தான்ல. ஓகே. இப்ப ஜாவாவ பார்த்தோம்னா, அது வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடா இல்லைன்னா ஒரு பேங்கிங்க்கோ இல்லைன்னா வேற என்ன சொல்றது?
ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற ப்ராசஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ இதுல எல்லாம் அனோடேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஓகே, ஒரு ஓகே. தனி கான்செப்டாவே போகும் உங்களுக்கு. ஓகே மேம். மேம் இப்போ நான் என்னோட லைன் அப்படியே மாறி போட்டேன் மேம். டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா ஆக்சுவலி இன்ஜினியரிங் அப்படி ம். அப்படி போயிட்டேன் மேம். அந்த டேட்டா இன்ஜினியரிங் ம். அதுல ஏதாவது நீங்க எடுக்குறீங்களா? அது மட்டும் அப்படின்னா அது மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் டேட்டா ஆக்சுவலி இப்போ நான் பண்ணிட்டு இல்ல இருக்கிறது டேட்டா நான் டேட்டா அனலிசிஸ். இன்ஜினியரிங்க்கு இப்ப இங்க எடுக்கிறது இல்ல. இங்க ஓகே. இல்ல உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு எந்த தெரியும்? ஸ்டாஃப் அதுல ஏதாவது சொல்லிக் குடுப்பீங்களா? அத சொல்லி குடுத்துருங்க மேம். அதுல ஏன்னா இல்ல மேம். இப்போதைக்கு நான் நீங்க எடுக்கிறது எனக்கு புரியுது. நல்லா புரியுது மேம். அது இப்போ அது இது மாரி ஏதாவது கிடைக்குது கிடைச்சதுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மேம். அப்படியே நானும் ஏதாவது கத்துக்கலாம்ல. ஸோ அது மாரி மேபி கிளாஸ் இருந்தா ஜாயின் ஃபியூச்சர்ல பண்ணலாம். நான் எடுத்தேன்னா கண்டிப்பா சொல்றேன். ஓகே, ஓகே மேம். எனக்கு பிங் பண்ணி விடுங்க. கீழ ஓகே. ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. தேங்க் யூ மேம். ஓகே ஷிந்து. தேங்க் யூ. நான் பை உங்களுக்கு மேம். சாப்டர் 6 இப்ப பிடிஎஃப் அனுப்பிடுறேன். அதோட ஓகே மேம். ப்ரோகிராம்ஸையும் சைட் பை சைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஓகே மேம். ஓகேவா? நாளைக்கு சாப்டர் 7 பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஷூர் மேம். தேங்க் யூ. ஓகே. ஓகே ஷிந்து. தேங்க்ஸ்.